OnePlus 8 Pro, Samsung Galaxy S20 Plus. இந்த ரெண்டு ஃபோன்ஸில் எது பெட்டரான ஆப்ஷன்? இது ரெண்டுத்துக்கும் என்ன பாசிட்டிவ்ஸ், என்ன நெகட்டிவ்ஸ்? இன்றைக்கி இது ரெண்டுத்தில் ஒன்று வாங்கணும்னா எது உங்களுக்கு பெட்டரான சாய்ஸாக இருக்கும்? இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4A Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். ஓகே, முதல்ல பெல்ட்டில் ஆரம்பிப்போம். இங்கே எப்போவுமே நம்ம பார்க்குற ஃப்ளாக்ஷிப் கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் தான் ரெண்டு ஃபோன்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் OnePlus 8 ப்ரோவில் மேட் ஃபினிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு iPhone 11 Pro மேக்ஸோட ஃபினிஷ் மாதிரி இருக்குது. S20 ப்ளஸில் இன்னும் கொஞ்சம் கிளாஸியான ஃபினிஷ் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்ஜஸ்ன்னு ஈஸியாக பிக்கப் பண்ணும். அதனால தான் இங்கே ஒரு டீப்ராண்ட் ஸ்கின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனிவே இந்த ரெண்டு பில்டுக்குமே பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்குது. ஸோ இந்த மேட் ஃபினிஷ் பார்க்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், எஸ்பெஷலி இந்த கிளேஷியல் க்ரீன் வேரியண்ட். பட் S20 ப்ளஸில் ப்ரொடெக்ஷன் பெட்டராக இருக்குது. Gorilla Glass 6 யூஸ் பண்ணியிருக்காங்க. OnePlus Gorilla Glass 5 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. S20 Plus இன்னும் காம்பேக்டாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைட்டாகவும் ஸ்லிம்மாகவும் கூட இருக்குது. ரெண்டு ஃபோன்ஸுமே ஆனால் பெரிய ஃபோன்ஸ் தான். ஸோ ரெண்டுத்தையுமே ஒரு கையில் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் ஸ்டில் கம்பேரிசன்னு பார்த்தா S20 Plus இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சாம்சங் ஒரு ஹைப்ரிட் மைக்ரோ SD ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. பட் OnePlusல அலர்ட் ஸ்லைடர் இருக்குது. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஃபோன்ஸுக்குமே பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி ரெண்டுத்தில் எந்த பில்ட் பெட்டராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ டிஸ்பிளேஸ்னு வரையில் அதுவும் கொஞ்சம் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. OnePlus 8 ப்ரோவில் லைட்டாக டிஸ்பிளே பெருசு 6.78 inches, S20 ப்ளஸில் 6.7 inches. ரெண்டுமே Quad HD ப்ளஸ் AMOLED பேனல், ரெண்டுத்துலேயுமே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 240 Hz டச் சாம்பிளிங் ரேட், ரெண்டுத்துலேயுமே HDR10+ சப்போர்ட் இருக்குது. பஞ்ச் ஹோல்ஸ் இருக்குது. பஞ்ச் ஹோல்ஸ் வேறு இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ S20 ப்ளஸில் உள்ள அந்த சென்டர் பஞ்ச் ஹோல் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் OnePlus 8 ப்ரோவில் ஒரு மேஜர் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஆனால் OnePlus 8 ப்ரோவில் Quad HD ப்ளஸ் ரெசல்யூஷன்லேயே ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும். S20 ப்ளஸில் Full HD ப்ளஸில் மட்டும்தான் அந்த ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 8 ப்ரோவோட எட்ஜஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்டீப்பாக கர்வ் ஆகுது. ஸோ இது சில பேருக்கு சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா அதனால ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரும். பட் சில பேருக்கு இது வந்து ஃபோனோட லுக்ஸாக பெட்டராக ஆகுது அப்படின்னு பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த ரெண்டு டிஸ்பிளேஸ்க்கு நடுவில் பெருசாக வித்தியாசம் எதுவும் இல்லை. இதே மாதிரி தான் இன்டர்னல்ஸ்லையும் இந்தியாவில் உள்ள S20 ப்ளஸில் Exynos 990 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா OnePlus 8 ப்ரோவில் உள்ள Snapdragon 865 அளவுக்கு இது பவர்ஃபுல் கிடையாது. ஆனால் டே டு டே டாஸ்க்குன்னு வரையில் ரெண்டு ஃபோன்லையுமே பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. அனிமேஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஃப்ளூயிடாக இருக்குது, 240 Hz டச் சாம்பிளிங் இருக்கிறதுனால எதை நீங்கள் டச் பண்ணாலும் இன்ஸ்டண்ட்டாக ரெஸ்பாண்ட் ஆகுது. இங்கே மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தா GPU. Qualcomm-ஓட Adreno 650, OnePlus 8 ப்ரோவில் உள்ள GPU, Exynos-ஓட 11 கோர் Mali G77ஓட பெட்டரான ஒரு GPU. இப்போ PUBG-யே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட HD டீடைலில் OnePlus 8 ப்ரோவில் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரேம் ரேட் சப்போர்ட் இருக்குது. S20 ப்ளஸில் அல்ட்ரா வரைக்கும் தான் ஆப்ஷன் இருக்குது. இப்போ Ace Force Combat மாதிரி இன்னும் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கிற கேம்ஸில் கூட கேம் பிளே OnePlus 8 ப்ரோவில் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் அதில் பெட்டராக இருக்குது. மெமரி அப்படின்னு பார்த்தா ரெண்டுத்துலேயும் 8GB RAM, 128GB UFS 3.2 ஸ்டோரேஜ். ஆனால் 8 ப்ரோவில் ஒரு 12/256 ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் ஸ்ட்ராங்கான GPU ப்ளஸ் ஹையர் RAM ஸ்டோரேஜ் வேரியண்ட் இருக்கிறதுனால ஸ்பெக்ஸில் OnePlus 8 ப்ரோக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. பேட்டரின்னு வந்தால் திருப்பியும் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. 4500 mAh பேட்டரி S20 ப்ளஸில், 4510 mAh பேட்டரி 8 ப்ரோவில். ஸோ கிட்டத்தட்ட ஒரே கெப்பாசிட்டி பேட்டரி, கிட்டத்தட்ட ஒரே சைஸ் டிஸ்பிளே, ஒரே மாதிரி டெக்னாலஜி AMOLED, ஒரே மாதிரி 7 nm ப்ராசஸர். அப்படி பார்க்கல பேட்டரி லைஃப்பில் உள்ள வித்தியாசம் சாஃப்ட்வேர்னால தான் இருக்கணும். பட் இங்கேயும் ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. பேட்டரி லைஃப்பில் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. சார்ஜிங் ஸ்பீட்னு வரையில் வாட் சார்ஜ் 30T, வாட் சார்ஜ் 30 வயர்லெஸ், இது ரெண்டுமே OnePlus 8 ப்ரோக்கு 30 வாட் சார்ஜ் கொடுக்குது. S20 ப்ளஸில் 25 வாட் வயர்டும் 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங்கும் தான் இருக்குது. ஸோ இங்கே திருப்பியும் OnePlusக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ். சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா One UI 2.1 S20 ப்ளஸ்லேயும், OxygenOS 10 OnePlus 8 ப்ரோலையும் இருக்குது. ரெண்டுமே Android 10ல் பில்ட் பண்ணது தான். சாம்சங் இப்போ ரொம்பவே அவங்களோட இன்டர்ஃபேஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, அனிமேஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்துக்குமே ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. OnePlusல ஆனால் ரொம்பவே ஸ்னாப்பி, ஆனால் ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒரு பெஸ்ட்டான ஆண்ட்ராய்ட் கஸ்டம் இன்டர்ஃபேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா OxygenOSல மெயினாக ஸ்டாக் ஃபீச்சர்ஸ் தான், ஒரு சில ஃபீச்சர்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் இன்க்ளூட் பண்ண எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஓவரால் ஸ்பீடுன்னு வரையில் OnePlusோட OxygenOS கொஞ்சம் ஸ்பீடு அதிகம் தான். இன்றைக்கி ஆண்ட்ராய்ட்லேயே அது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஸ்கின்னு சொல்லலாம். பட்
திருப்பியும் சாஃப்ட்வேர் ரெண்டுத்துலேயுமே ஸ்டேபிளாக இருக்குது. அப்படி இருக்கையில் உங்களுக்கு அதிகமான ஃபீச்சர்ஸ் வேணுமா இல்லை கொஞ்சம் அதிகமான ஸ்பீட் வேணுமா, இது பர்சனல் சாய்ஸ். ஸோ சாஃப்ட்வேர்னு வரையில் உங்களுக்கு எது பிடிக்கும், ஒன் யூஐயா இல்லை ஆக்சிஜன் ஓஎஸ்ஸா, கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜென்ரலாக இந்த பாயிண்டில் தான் வந்து அப்படி போலில் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட் இப்போது யூடியூப் வந்து போல்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதனால தான் கமெண்ட்ஸில் சொல்கிறேன். எனிவே இப்போ மிச்ச சச்சத்தை பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. S20 ப்ளஸில் ஸ்டீரியோ எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் USB டெக்னாலஜியும் S20 ப்ளஸில் அட்வான்ஸ்டாக இருக்குது. USB 3.2, OnePlus 8 Proல 3.1. ஸோ இந்த USB 3.2 இருக்கிறதுனால தான் உங்களோட S20 ப்ளஸை நீங்கள் ஒரு கம்ப்யூட்டராக டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது திருப்பியும் ஒரு பாசிட்டிவ் S20 ப்ளஸ்க்கு. பயோமெட்ரிக்ஸ், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஃபேஸ் அன்லாக் அப்படின்னு வரையில் OnePlus 8 Proல இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. கடைசியாக 5G கனெக்டிவிட்டி 8 Proல மட்டும்தான் இருக்குது. இந்தியாவில் விற்கிற S20 ப்ளஸில் 5G ஆப்ஷன் கிடையாது. இன்றைக்கி தேதிக்கு இந்தியாவில் 5G ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் ஓவரால் ஆன் பேப்பர் ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தா 5G கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகே, இப்போ நம்ம கேமராஸ்க்கு வருவோம். ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே பின்னாடி 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. S20ல் உள்ள ப்ரைமரி ஒரு 12 மெகா பிக்சல் சென்சர், f1.8 லென்ஸ் OIS-ஓட இது கூட பேர் பண்ணியிருக்காங்க. 8 Proல ஒரு 48 மெகா பிக்சல் சோனி IMX689, இது திருப்பி ஒரு f1.8 லென்ஸோட தான் பேர் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் OIS இருக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் பெருசாக இமேஜஸ்க்கு நடுவில் ஒரு வித்தியாசம் இல்லை. சில நேரத்தில் S20 ப்ளஸில் எடுத்த இமேஜஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பஞ்சியாக சேச்சுரேட்டடாகவும் இருக்குது. பட் டீடைல் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 8 Proல அந்த 48 மெகா பிக்சல் மோடுக்கு போகையில் டீட்டெயில்ஸ் பெட்டராக இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ஷாட்டில் அந்த செவுத்தில் உள்ள டெக்ஸ்சர்ஸை பாருங்கள். லோ லைட்டில் எடுத்தோன்னே பார்க்குறதுக்கு S20 ப்ளஸ் தான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த ஃபைனல் ரிசல்ட் இன்னும் பிரைட்டாகவும் இன்னும் பஞ்சியான கலர்ஸோடையும் இருக்குது. பட் OnePlus 8 Proல ரிசல்ட்ஸ் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் கூட ஜூம் பண்ணி பார்க்கையில் இன்னும் கிறிஸ்பாக இருக்குது. சில நேரத்தில் OnePlus 8 Proல எடுக்கிற இமேஜஸில் கொஞ்சம் டிண்ட் இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். டெலஃபோட்டோ ஜூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் 64 மெகா பிக்சலும் OnePlus 8 Proல 8 மெகா பிக்சல் சென்சரும் இருக்குது. ரெண்டுத்துக்குமே OIS கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ்னு பார்த்தா சாம்சங்கோட 64 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ ரொம்பவே பெட்டராக இருக்குது. இமேஜ் ஷார்ப்பாக, திருப்பியும் கலர்ஸ் இன்னும் சேச்சுரேட்டடாக இருக்குது. OnePlus 8 Proல இமேஜஸில் நாய்ஸ் அதிகம், ப்ளஸ் கொஞ்சம் அப்படியே ஃபேடான மாதிரி இருக்குது, வாஷ்ட் அவுட்டாக இருக்குது. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா சாம்சங் ஒரு ஹைப்ரிட் டெலஃபோட்டோ ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக 64 மெகா பிக்சல் சென்சரில் உள்ள க்ராப்பின் பண்ணி நம்மளுக்கு கிட்டத்தட்ட 12 மெகா பிக்சல் ஸ்டில்ஸ் 3x மேக்னிஃபிகேஷனோட எடுத்துகிட்டு வராங்க. இன்ஃபேக்ட் இதில் வேணும்னா 30x வரைக்கும் கூட நம்ம டிஜிட்டலாக ஜூம் பண்ண முடியும். OnePlus 8 Proலையும் பண்ணலாம், பட் 3x ஹைப்ரிடே பெருசாக இல்லை. ஸோ அதை தாண்டி நாங்கள் ஜூம் பண்ணி பார்க்கல. எனிவே இப்போது அல்ட்ரா வைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlusல உள்ள 48 மெகா பிக்சல் ஷாட்ஸ் சாம்சங்கோட 12 மெகா பிக்சல் ஷாட்ஸோட ரொம்பவே பெட்டராக இருக்குது. க்ராப்பின் பண்ணி பார்க்கையில் OnePlusல டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த செவுத்தில் டெக்ஸ்சர் இன்னும் நல்லா OnePlusல தெரியுது, சாம்சங்கில் ரொம்ப பிளராக இருக்குது. இது வந்து 12 மெகா பிக்சல் மோடில் எடுத்த ஷாட். 48க்கு மாற்றினீங்கன்னா இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸே கிடைக்குது. 4வது சென்சர் ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. S20 ப்ளஸில் ஒரு டெடிகேட்டட் டைம் ஆஃப் லைட் சென்சர், இது வந்து டெப்த் டிடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அந்த லைட் ஃபோக்கஸ் ஷாட்ஸ்க்கு. பர்ஃபார்மன்ஸ் ஓகேன்னு சொல்லலாம். போர்ட்ரேட்ஸ் நல்லாவே ஷார்ப்பாக இருக்குது. OnePlus 8 Proல டெடிகேட்டட் கலர் ஃபில்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ்ரே விஷன்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண OnePlus 8 Proல அந்த சாஃப்ட்வேரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு எக்ஸ்ரே விஷன்லாம் பார்க்க முடியாது. எனிவே இப்போ ரெண்டு ஃபோன்ஸ்லேயும் செல்ஃபீஸ்க்கு வருவோம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா OnePlus 8 Proல இருக்குது. இதோட இமேஜஸ் இன்னும் கிறிஸ்பாக இருக்குது. பட் S20 ப்ளஸில் உள்ள 10 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இன்னும் வைடான இமேஜஸ், பெட்டரான ஸ்கின் டோன்ஸோடு எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் S20 ப்ளஸால் 4K 60 FPS செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியே எடுக்க முடியும், 8 Proல பண்ண முடியாது. வீடியோ ரெசல்யூஷன் பற்றி பேசையில் ரியர் கேமரா யூஸ் பண்ணி அந்த 64 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணி S20 ப்ளஸால் 8K வீடியோ 24 FPSல எடுக்க முடியும். OnePlus 8 Proல 4K 60 மட்டும்தான். பட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கையில் OnePlus 8 Proல எடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. S20 ப்ளஸில் கொஞ்சம் ஓவர் ஷார்பன் பண்ண மாதிரி தெரியுது. பட் S20 ப்ளஸில் வேறு நிறைய வீடியோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ சூப்பர் ஸ்டடி வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்சங் அல்ட்ரா வைட்லையும் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ப்ரைமரி லென்ஸ் யூஸ் பண்ணியும் எடுக்க ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் 8 Proல நம்மளுக்கு சூப்பர் ஸ்டேபிள் மோடில் ஒரே ஒரு ப்ரைமரி சென்சர் மட்டும் வச்சு தான் எடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் சாம்சங் சிங்கிள் டேக்னு ஒரு ஆப்ஷனும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லா கேமராஸையும் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸும் வீடியோவும் இதை வச்சு எடுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக ப்ரைஸிங் பார்ப்போம். இங்கே OnePlus 8 Proட பேஸ் வேரியண்ட் 55,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. S20 ப்ளஸ் 23,000 ரூபா அதிகமான ப்ரைஸ்க்கு 78,000 ரூபாய்க்கு வருது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன பாசிட்டிவ்ஸ், OnePlus 8 Proல என்ன அட்வான்டேஜஸ்?
ரூ. 23,000 ரேட்டு கம்மி, கண்டிப்பாக அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். அடுத்து ஸ்னாப்ட்ராகன் 865 இருக்குது, 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ், குவாட் ஹெச்டி ப்ளஸில் ரொம்ப கர்வான எட்ஜஸ் இருக்குது டிஸ்பிளேக்கு, 5G, இன்னும் ஃபாஸ்ட்டான ஒயர்லெஸ் சார்ஜிங், அல்ட்ரா வைட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. இப்போ S20 ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவரால் கேமராஸ் இதில் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் சாம்சங் பிராண்டிங் இருக்குது. மற்றபடி டெக்ஸ், ஹைப்ரிட் ஸ்லாட், அப்புறம் அந்த சின்னதான பஞ்ச் ஹோல், இது எல்லாமே அட்வான்டேஜஸ் தான், பட் பெரிய அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கே இது ரெண்டுத்துக்கு நடுவில் சூஸ் பண்ணல நீங்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, S20 ப்ளஸோட கேமராஸ்க்கு ரூ. 23,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமான்னு நினச்சிங்கன்னா S20 ப்ளஸ் வாங்குங்க. இது ஒரு நல்ல ஃபோன் தான், உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் கேமராஸ்க்காக ரூ. 23,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமான்னு கேட்டால் மோஸ்ட்டாக மாட்டோம், நான் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி இருக்கையில் OnePlus 8 Pro ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட கருத்து. இங்கே நான் சொல்கிறது கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை எதையாவது மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த 2 ஃபோன்ஸ்க்கு நடுவில் ஒன்று சூஸ் பண்ணணுன்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க, ஏன்? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த கம்பேரிசன் வீடியோவுக்கு. பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் a nice day. Bye.